ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதூர் அப்பு என்பவரின் கூட்டாளி ராஜேஷ், சம்போ செந்தில் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரோடு தொடர்பில் இருந்த கோபி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ராஜேஷ், கோபி, குமரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். புதூர் அப்பு என்பவரின் கூட்டாளி ராஜேஷ், சம்போ செந்தில் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரோடு தொடர்பில் இருந்த கோபி, குமரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை பகிர்வதற்காக நம்மோடு இணைகிறார் கிருஷ்ணா. விவரங்கள். நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இறுதியாக ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையின் பின்னணியில் இருக்கும் பிரபல ரவுடிகளான நாகேந்திரன் மற்றும் சம்பவம் செந்தில், சிசிங் ராஜா இவரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இதில் ஏற்கனவே நாகேந்திரனும் அவரது மகனும் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் செந்தில் என்ற ரவுடியை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இவருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இவர் தொடர்புடைய நபர்கள் யார் யார், இந்த கொலையில் வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, குறிப்பாக ஆயுதங்கள், பணங்கள் கொடுத்தவர்கள் யார் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்ட போது மேலும் 3 தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார். அதில் ராஜேஷ், கோபி, குமரன் ஆகிய 3 பேரை தற்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதில் ராஜேஷ் என்பவர் புதூர் அப்பு என்ற ஒரு ரவுடியின் கூட்டாளியாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த ராஜேஷ் என்பவர் சம்பவம் செந்தில் மற்றும் இந்த சம்பவம் செந்திலின் கூட்டாளியாக இருக்கும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரோடு தொடர்பு இருந்து செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது கோபி, குமரன் இவர்கள் இருவரும் நாட்டு வெடிகுண்டை சப்ளை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோபி, குமரன் மூலமாகத்தான் கைது செய்யப்பட்ட ராஜேஷ் மூலமாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஹரிகரன் மூலம் நாட்டு வெடிகுண்டு என்பது சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்த விவகாரத்தில் தொடர்புடைய இந்த 3 பேரையும் அதிரடியாக தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதில் கைது செய்யப்பட்ட ராஜேஷ் மீது 2 கொலை வழக்குகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 27 நபர்கள் கைது செய்யப்பட்டு இன்னும் பின்னணியில் இருக்கும் நபர்களை தொடர்ந்து தீவிரமாக தேடி வருகின்றனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.